ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு உங்கள பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளு ஒருத்தர் வெளியில நடந்து போயிட்டு இருந்தாருங்க. அப்பம்போது ஒரு பூசணிக்காய் கொடிய பார்த்தாரு. அத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, நிமிர்ந்து நிற்க கூட முடியாத ஒரு பூசணிக்காய் கொடியில போயிட்டு, "எதுக்கு இவ்ளோ பெரிய பூசணிக்காவ கர்த்தர் எதுக்கு படைத்திருக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. அத யோசிச்சுட்டே ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழ போய் தூங்குறதுக்கு போனாருங்க. அவரு கனவுல அந்த பூசணிக்காவையே நினைத்துக் கொண்டிருந்தனால, திடீர்னு மேல இருந்து ஒரு ஆலமரம் பழம் அவர் மேல விழுந்தது. திடீர்னு முழித்து பார்த்து கத்தி விட்டார். என்னன்னா அப்படின்னா, பூசணிக்காய் தான் நம்ம மேல விழுந்துருச்சுன்னு நினைத்து ரொம்ப பயங்கரமா கத்திட்டாரு. இது கர்த்தருடைய படைப்பு எவ்வளோ அழகா படைத்திருக்கிறார் அப்படின்றது பின்பு தான் அவருக்கு புரிய வந்ததுங்க. இன்றும் நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு குடுத்திருக்க இந்த துணை ஏற்ற துணை இல்ல. இவரால எனக்கு ரொம்ப டார்ச்சரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு துணையை கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவங்க பெர்ஃபெக்ட் பார்ட்னருங்க. ஏற்ற துணையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இதுவரைக்கும் ஏற்ற துணை இல்ல அப்படின்னா, அவர் கொடுக்க போறதும் ஏற்ற துணையை தான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நம்மளுடைய ஆண்டவருக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் நேர்த்தியின் ஆண்டவர். ஆமென். அதனால உங்களுக்கு கர்த்தர் எதை செய்தாலும் அதை ஏற்றதாய் செய்வார். ஆமென். அவர் சகலத்தையும் அதிகாரியின் காலத்தில் பெர்ஃபெக்ட்டா நேர்த்தியாக செய்வாராம். God bless you.